அஸ்ஸலாமு அலைக்கும். கவனிங்க, நம்ம போன கிளாஸ்ல நுண்மானி திருகு கணிச்சி அதனுடைய பாகங்கள், அதே போல பச்சுழற்சியினுடைய பிரதானமான யூசேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு செய்து காட்டியிருந்தேன் இல்லையா? நுண்மானி திருகு கணிச்சியை வச்சு பிராக்டிக்கலாக நீங்க எல்லாருமே அதை பார்த்துருந்தீங்க. நுண்மானி திருகு கணிச்சியில பச்சுழற்சி என்ன செய்யுது, அந்த சவுண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்துருந்தோம். ரைட்? அந்த அடிப்படையில இன்றைய கிளாஸ்ல நாம நுண்மானி திருகு கணிச்சிட முதலாவதா வாசிப்புகள் எப்படி எடுக்கிற, ஒரு பொருளோட விட்டத்தை நம்ம எப்படி அளக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ரைட்? கவனிங்க, பொதுவா நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த கதிர்கோளும் பட்டடையும், கதிர்கோள் பட்டடை, ஸ்பிண்டில் அண்ட் டிம்பிள் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸ்பிண்டில் அண்ட் டிம்பிள் ரெண்டும் டச் ஆகி கொண்டிருக்கக்குள்ள, கதிர்கோளும் பட்டடையும் டச் ஆகி கொண்டிருக்கக்குள்ள பாத்தீங்களா இருந்தால் இந்த பிரதான அளவிடைகிற பூச்சியம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த பிரதான அளவிடைகிற பூச்சியமும் வேனியர் அளவிடைகிற பூச்சியமும் ஒன்றோட ஒன்று பொருந்திக்கிட்டு இருக்குது. பிரதான அளவிடைகிற பூச்சியமும் வேனியர் அளவிடைகிற பூச்சியமும் ஒன்றோட ஒன்று பொருந்திக்கிட்டு இருக்குது. அதாவது இது கிடையாக இருக்குது, இது நிலை குத்தா இருக்குது. நல்லா அழகா பொருந்து விளங்குன்னு நினைக்கிறேன். ரைட்? எப்ப இந்த கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றை ஒன்று டச் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இப்படி இருக்குது. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னால், இந்த கதிர்கோளை அசைத்து, இந்த கதிர்கோளை நம்ம இப்படி அசைக்கிறோம், இப்படி திருப்புறோம். இதுக்கிடையில ஒரு பொருள் ஒன்றை கொண்டு போய் இப்படி வைப்போம். சரியான? உங்களுக்கு தெரியும், நாம இதை இப்படி சுழற்றக்குள்ள இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நான் போன கிளாஸ்ல படிச்சுட்டோம். இதை நாம இப்படி சுழற்ற இந்த கதிர்கோள், இந்த கதிர்கோளும் அசையும், இந்த வட்ட அளவிடை இப்படி அசைஞ்சிட்டு போகும். இதுல ஒரு தடவை ஃபுல்லா சுத்தக்குள்ள அசைகிற தூரம் தான் குறியீடை தூரம். 360 டிகிரியால இதை சுத்திக்கிட்டு வரக்குள்ள இதை அசைகிற தூரம் தான் குறியீடை தூரம் அப்படின்னு சொன்னோம். அப்படித்தானே? அந்த வகையில இந்த கதிர்கோளை இது ஆரம்பத்துல இதுவும் பூச்சியமும் பொருந்திக்கிட்டு இருக்கக்குள்ள இதை நாம சுழற்றி இந்த பக்கம் அசைச்சு அதுக்கிடையில பொருளை கொண்டு வந்து வைக்க போறோம். அப்ப கதிர்கோளும் பட்டடையும் தொட்டு கொண்டிருக்கக்குள்ள இந்த பூச்சியத்துக்கு பிரதான அளவிடையிட இந்த பூச்சிய கோட்டுக்கு மேலுக்கு யார் இருக்கிறா? நல்லா பாருங்க, இந்த பூச்சிய கோட்டுக்கு மேலுக்கு யார் இருக்கிறா? இந்த வட்ட அளவிடை கோடு இருக்குது. சரியா? வட்ட அளவிடை சரியா பூச்சியத்துக்கு மேல அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்குது. விளங்குதாடா? முக்கியமா அது நுண்மானி திருகு கணிச்சி எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன கான்செப்ட்ங்கிறது சரியா அப்படிங்க புரிஞ்சு கொள்ளணும். பாடமாக்குறல்ல, எல்லாமே விளங்கி படிக்கணும். ரைட்? இப்ப விடயத்துக்கு வருவோம். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த நுண்மானி திருகு கணிச்சிக்கிற கதிர்கோள் பட்டடைக்கு இடையில இந்த பொருளை கொண்டு வந்து வைக்கிறேன். சரியா? இந்த பொருளை வச்சுட்டு இப்படி பொருளை வச்சு கதிர்கோளை இதை டச் ஆக்கிட்டேன். இப்ப இந்த நேரத்துல நல்லா யோசித்து பாருங்க, இந்த கதிர்கோள் இந்த இடத்துல இருந்தது, இது இவ்வளவு தூரம் மூவ் ஆகி இருக்குது. இப்படி கதிர்கோள் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதோ அந்த தூரம் தான் இந்த பொருளோட தடிப்பு இல்லையா? இந்த பொருளோட தடிப்பு. இந்த கதிர்கோள் எவ்வளவு தூரம் மூவ் ஆகி நிற்கோ அதுதான் இந்த பொருள் என்ன அறிய போகுது, தடிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிராக்டிக்கலா பார்த்ததுல உதாரணமா இந்த கதிர்கோளுக்கும் பட்டடைக்கு இடையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த கம்பியை வச்சிருக்கிறேன். அப்ப இந்த கம்பிட தடிப்பு அல்லது விட்டம் இந்த கதிர்கோள் பட்டடையில இருந்து அசைஞ்ச தூரத்துக்கு சமனா இல்லையா? ஏன்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று டச்சில் இருந்தது. சோ இந்த இடத்துல இருந்த கதிர்கோள் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. இப்ப கதிர்கோள் அசைந்த தூரம் தான் இந்த பொருளோட தடிப்பறிக்க போகுது. இப்ப இந்த நேரத்துல எல்லாம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இருந்த வட்ட அளவிடை இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சோ வட்ட அளவிடை அசைந்த தூரம் நல்லா பாருங்க, இந்த இடத்துல இருந்த வட்ட அளவிடை இந்த வந்திருக்கு தானே. சோ வட்ட அளவிடை அசைந்த தூரம் கதிர்கோள் அசைந்த தூரத்துக்கு சமன். கதிர்கோள் அசைந்த தூரம் அந்த பொருளோட விட்டம் அல்லது அந்த பொருளோட தடிப்புக்கு சமனா இல்லையா? இவ்வளவுதானே. அப்ப கதிர்கோள் அசைந்த தூரம் தான் இந்த பொருளோட தடிப்பு. கதிர்கோள் அசைந்த தூரம் வட்ட அளவிடை அசைந்த தூரம். இதை நீங்க புரிஞ்சு கொள்றீங்க. இப்ப நாம இந்த வட்ட அளவிடை எவ்வளவு தூரம் அசைஞ்சிக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம போன கிளாஸ் படிச்ச இழிவெண்ணிக்கைண்டா என்ன, வட்ட அளவிடைய திருப்பக்குள்ள அங்க என்ன நடக்குது, திருகு கோட்பாடுண்டா என்ன, இதெல்லாம் படிச்சோமா இல்லையா? இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு நாம இந்த வாசிப்பு எடுக்க போறோம். சரியா?
இப்ப இதோட இது டச், இந்த கதிர்கோள் பட்டடையோட டச் ஆகிட்டு சரியான. இப்ப நான் இதை சுழற்றக்குள்ள நான் எப்படி செட் பண்ணி இருக்கிறேன்டா, இதுக்கு பிறகு இது சுழற்றப்படாது, சத்தம் கேட்கிற மாதிரி கிளிக்குங்கிற சத்தம் கேட்கு. நான் உங்களுக்கு தர சிமுலேஷன் இது உங்களுக்கு தருவது நான் வேணியர் எடுக்குமானிக்கு இந்த அப்ப தந்த மாதிரி இந்த வெர்ச்சுவல் லெப்பை நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க. இது இந்த கதிர்கோள் பொருளை டச் பண்ணது பிறகு பச்சுழற்சி நிலை எந்த இடத்துலயாச்சும் நீங்க டச் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு சத்தம் கேட்குமா, கிளிக் கிளிக்குங்கிற சவுண்ட் கேட்கும். சரியா, இப்போதைக்கு அது மெல்லிய சவுண்ட் அடிக்கிறதால உங்களுக்கு இந்த மைக்ல நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்காது. சரியான, உண்மையான கேட்டுட்டு இருக்குது, மேபி உங்களுக்கு கேட்காம இருக்கும் நினைக்கிறேன். கதிர்கோள் பட்டடையோட தொட்டுட்டு இருக்குது, அப்படியே அப்படியே வச்சிருக்குது. எனவே நான் தார ஆப்ல நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க ரன் பண்ணி பாருங்க, இன்னும் தெளிவா நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். நீங்களே இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு கன்செப்ட் நீங்க என்ன செய்யலாம், வேற எல்லாரையும் விட நீங்க பெஸ்டா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க மாற முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியான, இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இப்ப வட்ட அளவிட இங்க இருந்து இங்க வந்துட்டா, இப்ப நல்லா பாருங்க, இந்த வட்ட அளவிடையில நான் ஒவ்வொரு பிரதான அளவிடையையும் 1/2 மில்லிமீட்டரா செட் பண்ணி இருக்கிறேன். பிரதான அளவிடை 1/2 மில்லிமீட்டர், வேணியர் இடுக்குமானில செட் பண்ணினோம் அதே மாதிரி. ரைட், இதுல ஒவ்வொரு பிரதான அளவிடையும் 1/2 மில்லிமீட்டர். இதுல நாம் என்ன இருக்கிறோம்னா 50 வட்ட பிரிவுகள் எடுத்திருக்கிறோம். இதுல 50 வட்ட பிரிவுகள் எடுத்திருக்கிறோம். ஆக இழிவெண்ணிக்கை என்ன வரும், முதலாவது நம்ம இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிப்போமே. இழிவெண்ணிக்கை என்ன வரப்போகுது, ஒரு பிரதான அளவிடை பிரிவு நான் படிச்சுட்டோம் போன கிளாஸ்ல. இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான அளவிடை பிரிவை நம்பர் ஆஃப் சேக்யூலர் ஸ்கேல் டிவிஷன், வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கையால பிரிக்கணும். ஒரு பிரதான அளவிடை பிரிவை வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கையால நம்ம பிரிப்போம். ஒரு பிரதான அளவிடை பிரிவு 0.5 மில்லிமீட்டர், வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கை 50, சுருக்கினீங்களா இருந்தா 0.01 மில்லிமீட்டர் என்று வரும். அதாவது இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் என்று வரும். சரியான, பிரதான அளவிடை பிரிவு 0.5 மில்லிமீட்டர், வட்ட பிரிவுகள் நம்பர் ஆஃப் சேக்யூலர் ஸ்கேல் டிவிஷன் 50, அப்ப டிவைட் பண்ணீங்களா 0.01 மில்லிமீட்டர். இதான் இவர இழிவெண்ணிக்கை. சோ இழிவெண்ணிக்கைண்டா என்ன, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதோட மீனிங் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். கவனிங்க, இங்க இருந்து வட்டப்பிரிவு இங்க வந்திருக்குதா, இது 0.5, இது 1. மேலுக்கும் கீழுக்குமா அந்த நெருக்கத்தை குறைக்கிறதுக்காக இப்படி அளவிடைகளை போடுவாங்க. அதாவது பிரதான அளவிடைய மேலுக்கும் கீழுக்கும் போட்டு இருக்கிறாங்க. அது ஏண்டா ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கும், அதை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த அடுத்த கூட கீழுக்கு போறது. இது 0, இவ்வளவுதான் 0.5. அப்ப இது 1, 2, 3, இவ்வளவு எத்தனை 3 மில்லிமீட்டர். சோ இவ்வளவு 3 மில்லிமீட்டர். இது யாரு 3.5. அப்ப வட்ட அளவிடை இங்க இருந்து இதுவரைக்கும் அசைஞ்சிருக்குதா, அப்ப இது 3.5 மில்லிமீட்டர். அப்ப வட்ட அளவிடை அசைந்த தூரம் 3.5 மில்லிமீட்டரை விடவும் பெரிசாரிக்க போகுது. ஏண்டா இந்த வட்ட அளவிடை இதுல இருந்து கொஞ்சம் தள்ளித்தான் இருக்குது. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் வந்தா 3.5. இந்த தள்ளி இருக்கிற எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல இருக்க வேண்டிய வட்ட அளவிடை இங்க இருக்குது. சோ இதுல இருந்து இதுவரையான தூரம் 3.5 மில்லிமீட்டர். இந்த ஆடிக்கு தான் சின்ன கேப், அந்த கேப் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நல்லா 3.5 இது வரைக்கும் இந்த சின்ன கெப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த கெப்பை கண்டுபிடிக்க நமக்கு யாரு உதவுவா, இந்த வட்ட பிரிவு நமக்கு உதவ போகுது. எப்படி உதவும், எப்படி உதவும்னால் நம்ம படிச்சோம், நம்ம போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம், ஒரு வட்ட பிரிவினால் இவரை சுழற்றக்குள்ள இது அசைகிற தூரத்தை தான் இழிவெண்ணிக்கைன்னு சொன்னோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதுவரையான தூரம் 3.5 மில்லிமீட்டர், இவ்வளவு 3.5. இப்ப நம்ம இந்த கெப்பை கண்டுபிடிக்க போறோம். இந்த கெப் இவ்வளவு தூரம் இது அசைஞ்சது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா என்னன்னா, ஒரு வட்ட பிரிவால் அசைச்சா 0.01 மில்லிமீட்டர் அசையும். இப்ப இது எத்தனாவது வட்டப்பிரிவு தொட்டு கொண்டிருக்குது, இந்த கிடைக்கோட எத்தனாவது வட்டப்பிரிவு தொட்டு கொண்டிருக்குது, இது 15, 16, 17. சோ 17வது வட்டப்பிரிவு தொட்டு கொண்டிருக்குதா,
இந்த 3.5 மில்லிமீட்டரோட 17வது வட்டப்பிரிவு தொட்டு கொண்டிருக்கிறால் இந்த 17 இழிவெண்ணிக்கை 0.01 பெருக்குங்க. அப்படி பெருக்கிறீங்களா இருந்தால் 0.17 இந்த 3.5 கூட்டுப்பட்டால் 3.67 மில்லிமீட்டர் என்று வரும். அப்ப இவ்வளவு தூரமும் 3.5. இதுக்கு அங்கால இது நகர்ந்த தூரம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்றோம்னா, இத உண்மையா இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருந்திருக்கணும். சோ இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கிற இடத்துல 17வது பிரிவு இருக்குதுன்னா 17 வட்ட பிரிவுகளுக்குள்ளால இது சுழற்றப்பட்டிருக்குது. ஒரு வட்ட பிரிவால சுழற்றக்குள்ள அசைஞ்ச தூரம் 0.01. அப்ப 17 வட்ட பிரிவால சுழற்றப்பட்டிருக்குதுன்னா 17 தர 0.01 தூரம் அசைஞ்சிருக்குது. இப்ப இதையும் கூட்டினா 3.67 மில்லிமீட்டர் என்று வரும். ரைட், இதை நான் இன்னொரு தடவை இன்னொரு வகையில சொல்றேன். அப்ப இந்த தூரத்தோட மெயின் ஐடியா என்னன்னா, இந்த தூரம் 3.5. சோ இதான் மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதான அளவிடை. இவ்வளவு தூரம் அசைஞ்சது 3.5. இந்த சின்ன கெப்பை கண்டுபிடிக்க நமக்கு வட்ட அளவிட உதவுது. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். என்ன போயின்னுண்டா, நான் இந்த பொருளை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம். ஓகே, தானே இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் இப்ப இந்த வட்ட அளவிடைய சரியா இந்த கோட்டுக்கு மேல கொண்டு வர போறேன். மேலுக்கு உயர்த்துரு. இந்த சின்ன சின்ன ஸ்டெப்பை உயர்த்துறதுக்காக நம்ம போன கிளாஸ்ல நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை ஒன்று வந்துக்கு இல்லையா, அது நம்ம கையால நம்ம அசைக்கக்குள்ள ஃபாஸ்டா அசைஞ்சிக்கு. அதனால நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கிறேன். இங்க 2 பட்டனை யூஸ் பண்றேன் சின்ன சின்ன அசைக்கிறதுக்காக. இப்ப நான் இந்த பட்டனை நசிக்கிறேன். நீங்க உங்களோட போன்ல இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கக்குள்ள நீங்க இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன அசைக்கணும்டா. சரியா? சரி, சரியா? இப்ப உண்மையா என்ன செய்யுதுன்னா, இந்த வட்ட அளவிடை இருக்கிட்டாங்க. இந்த வட்ட அளவிடை கோடு இந்த 3.5 மில்லிமீட்டர் கோடு இருக்குதானே, அதுக்கு மேல இருக்கிறா. இந்த 0 இந்த இடத்துல இருக்கக்குள்ள சரியா இந்த இடத்துல இருக்கிற 3.5 கோட்டுக்கு மேலுக்கு யார் இருக்கிறா, இந்த வட்ட அளவிடை இருக்கு. இப்ப நான் இதை சுழற்றேன். இப்ப இது 0லிருந்து ஒரு பிரிவால சுழற்றேன். இப்ப இங்க அசைஞ்சிருக்கு. அது அசைஞ்ச தூரம் தான் எவ்வளவுன்னு சொல்றோம்னா 0.01. 2 பிரிவால் அசைக்கிறேன். 3, 4, 5, 6, 7, 8. இதை பாருங்க, இப்படி மூவ் ஆகிட்டு போகுது. இப்படி மூவ் ஆகிட்டு வந்து 17வது பிரிவு இந்த இடத்துல வருது. அப்ப இங்க இருந்து இப்ப 17 வட்ட பிரிவுகள் அசைக்கக்குள்ளதான் இந்த இடத்துல இந்த வட்ட பிரிவு 3.5 கோட்டுக்கு மேலுக்கு இருந்து 3.5 கோட்டுக்கு மேல இந்த வட்டப்பிரிவு இருந்து, அப்ப அந்த இடத்துல 0 இருந்துச்சு. இப்ப அதை நம்ம திருப்பி 17வது கோட்டுக்கு கொண்டு வரக்குள்ள இவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்குது. இந்த சின்ன தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பிரிவுக்கு 0.01. அப்ப 17 பிரிவு ரொட்டேட் பண்ணமா, இப்ப 0.01 17ஆல பெருக்கிறோம். அப்ப 0.17. ஆல்ரெடி இவ்வளவு நீளமும் 3.5, அதோட 1 கூட்டினா 3.67 வந்துச்சு. அதுதான் இந்த வட்ட அளவிடை அசைந்த தூரம். அதைத்தான் கதிர்கோள் அசைந்த தூரம் சொன்னோம். கதிர்கோள் அசைந்த தூரம் சொன்னோம். அதுதான் இந்த பொருளோட விட்டம். நல்லா பாத்தீங்கன்னா இந்த பொருளோட தடிப்பு 3.67 தான் உண்மையாவே. சரியா? விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. 3.67. ஓகே, அப்ப வாசிப்பு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதான அளவிடையில வாசிப்பு எவ்வளவுன்னு பாருங்க. ரைட், அதுல இருந்து எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்ததோ அதை இழிவெண்ணிக்கையால பெருக்கி விட்டு கூட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தான் வாசிப்பு. ஸோ இதுக்கு ரிலேட்டடா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கேள்விகளை செய்துட்டு இந்த பூச்சிய வலு அப்படிங்கிற ஒரு கன்செப்டை வந்து பேச போறோம். நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், பூச்சிய வலு அப்படிங்கிற இந்த கன்செப்ட் எடுத்தீங்கன்னா இது வந்துட்டு நிறைய இடங்கள்ல பிழையான ஒரு புரிதலோட கற்பிக்கப்படுவது அப்படின்னு நான் சொன்னா அது வந்துட்டு மிகையாகாது. ஏன்னா டேர்ம் பேப்பர்ல கூட இந்த பூச்சிய வலு தொடர்பான சில கேள்விகளை நான் அவதானிச்சிருந்தேன். அவங்க கூட அந்த கேள்விகளை வந்துட்டு ஒரு பிழையான அண்டர்ஸ்டாண்டிங்ல உருவாக்கி இருந்ததாக இருந்துச்சு. எங்கேயோ ஏதோ ஒரு காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேபி தெரியல. சரியான அந்த சில டேர்ம் பேப்பர்கள்ல அப்படியான பிழைகளையும் கண்டேன். அடுத்தது படிப்பிக்கக்குள்ளேயே அப்படியாக படிப்பிக்கிறாங்க. அப்ப அந்த பூச்சிய வலு தொடர்பான ஒரு பிழையான ஒரு புரிதலை பத்தி நாம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இதுல அடுத்த கட்டமா நாம பேசுவோம்.
ரைட். அதுக்கு முதல் இந்த நேரடியான வாசிப்புகள் சம்பந்தமான கேள்விகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரி, ஓகே. வாசிப்பு நுண்மானி திருகு கணிச்சியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கிறது அப்படிங்கிற தலைப்பு இல்லையா? ரைட். ஸோ உங்களோட புக்ல எத்தனாவது பேஜ்? 48. 48வது பேஜில் இருக்கிற ஃபெஸ்ட்டுக்கு இந்த இடைவெளிகளை நீங்க நிரப்பிக்கொண்டு இந்த 119வது கேள்வி, இந்த 6 கேள்விகளை மொத்தமா செய்யுங்க பார்ப்போம். அல்லது ஃபெஸ்ட்டுக்கு ஒரு முதலாவது கேள்வியை செய்யுங்க, அதுக்கு மிச்சம் 5 கேள்வியை நான் இதை விளங்கப்படுத்தினது பிறகு மிச்சம் 5 கேள்வியை செய்வோம். சரி, அப்ப ஃபெஸ்ட்டுக்கு நீங்க இந்த இடைவெளியை ஃபில் பண்ணுங்க. நானே ஃபில் பண்றேன், கேள்வியை பிறகு பார்ப்போம். இப்ப இந்த இடைவெளியில பாத்தீங்கன்னா பிரதான அளவுடைய வாசிப்பு. இப்ப பாருங்க, பிரதான அளவுடைய வாசிப்பு இது 0. இப்ப நாம பார்த்த மாதிரி தான் 1 2 2+5 இருக்குது இல்லைங்கதாடா? பிரதான அளவுடைய வாசிப்புனா எதுனா இந்த வட்ட அளவிடைக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதான அளவிடை கோடு, இந்த கோடு. அப்ப இது 1, இது 1, இது 2, இது 2+5. ஸோ பிரதான அளவுடைய வாசிப்பு 2+5. எத்தனாவது வட்டப்பிரிவு பொருந்துது? 38வது வட்டப்பிரிவு பொருந்துது. ஆக பாத்தீங்கன்னா வட்ட அளவிடைய வாசிப்பு என்னன்னு கேட்டா 38வது பிரிவு பொருந்துது. இழிவெண்ணிக்க 0.01 எப்படி நிரப்பிக் கொள்ளுங்களா? 38வது பிரிவு தான் பொருந்துது. அதை இழிவெண்ணிக்கையால பெருக்குங்க. அதான் வட்ட அளவிடைய வாசிப்புன்னு சொல்றது. பிரதான அளவிடைய வாசிப்பு என்ன? இந்த இருக்கிறது 2.5 மில்லிமீட்டர். வட்ட அளவுடைய வாசிப்பு 0.38. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்களா இருந்தா 2.88 வரும். இந்த இடைவெளிகளை நீங்க நிரப்பிக்கொள்ளலாம். 38வது பிரிவு பொருந்துது. இழிவெண்ணிக்க 0.01 வட்ட அளவுடைய வாசிப்பு. இறுதி வாசிப்புங்கன்னா பிரதான அளவுடைய வாசிப்போட 0.38 கூட்டுறம். அப்ப 2.88 மில்லிமீட்டர் வரும். ரைட். இதை ஃபில் பண்ணிட்டு அந்த முதலாவது கேள்வி எடுங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி மட்டும் ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அதே இழிவெண்ணிக்கையாக கருதுங்க. இழிவெண்ணிக்கை 0.01 எடுங்க. ஒவ்வொன்று 1/2 மில்லிமீட்டர். 50 வட்ட பிரிவுகள்னு எடுங்க. எடுத்து முதலாவது கேள்வியை செய்யுங்க.